இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் பார்த்தா இன்றைக்கி ஒரே நாள்லேயே பார்த்தோன்னா ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒரு புதிய தலைப்பில் பார்த்தோன்னா போராட்டம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஏன் பண்ணுறாங்க, அதாவது பார்த்தோன்னா இதுக்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய கவர்மெண்ட் ஆசிரியர்கள் அவங்க பண்ண போகிறது, அதுக்கப்புறம் நான் அரசு வேலையில் செய்கிறவங்க, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு தனி பேரே வச்சு தான் இந்த ஒரு போராட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு போராட்டம் ஏன் நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கம் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் அதிகமாக வேண்டும், ஸோ அதை பற்றி இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு நிறைய பாதுகாப்பு வேண்டும்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கையை நம்மளுடைய முதலமைச்சர் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இறுதி முடிவுகள் பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்கப்படலை. ஸோ இதனால் நாங்கள் அமைச்சர்களை எதிர்த்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ண போகிறோம். ஜாக்டோ ஜியோன் இந்த ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டு முழுக்க 38 மாவட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போராட்டம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் பல இடங்களில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஜாக்டோ ஜியோ இந்த ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இரவே அறிவித்திருந்தாங்க. நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் ஜாக்டோ ஜியோன்னு. சரி, இதே மாதிரி தான் இன்றைக்கி பல மாவட்டங்களில் நடக்க போதா பேனர்கள்லாம் வச்சு போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் எல்லாமே தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மீட்டப்பில் ஆசிரியர் கூட, அதாவது அரசு ஊழியர்கள் கூட யார் யாரெல்லாம் எந்தெந்த அமைச்சர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா யார் யார் இருந்தாங்கன்னா ஏவா வேலு அவங்க இருந்தாங்க, தங்கம் தென்னரசு அவங்க, அன்பில் மகேஷ், கயல்வி செல்வராஜ் ஆகியோர். இவங்க இந்த 4 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஜாக்டோ ஜியோ இந்த ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா தலைமை செயலகத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ தான் ரூபாய் 10 லட்சம் அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் உள்ளடக்கிய ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள், அரசு ஊழியர்கள், அரசு சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை கவுன்சில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தனர். அதாவது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆசிரியர்கள், இந்த கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர்கள் முன்னே வச்சுருந்தாங்க. சரி, அவங்க அதுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அரசு பணியில் சேர்ந்தோருக்கு அப்படி இல்லைன்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டில் நின்று, அதாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஓய்வூதியம் பென்ஷன் தர மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பழைய ஓய்வூதியம் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இதுக்கு முன்னாடி திட்டத்தை பார்த்தா மீண்டும் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நம்மளுடைய அமைச்சர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய அரசு ஊழியர்கள் அவங்க என்ன கோரிக்கையை முன் வச்சுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஓய்வூதிய திட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போவும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்புகளை பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் பார்த்தீங்கன்னா தரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உடனடியாக தரணும்னு வேணால் கோரிக்கை வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸுக்கு கிளாஸ் எடுக்க போனாங்கன்னா ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக ஓய்வூதியம் தரணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குயிக்காக தரணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அரசு ஊழியர்கள் அரசு பணிகளில் பணிக்காலத்தை பணியில் சேர்ந்த நாள் முதலே பணிவரன் முறைப்படுத்தி ஊதியம் வழங்க வேண்டும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சாலை பணியாளர்களில் 41 மாதம் பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரசின் பல்வேறு துறைகளில் 30% மேலாக காலியாக உள்ளதா, ஸோ அந்த பணியிடங்களை பார்த்தீங்கன்னா நிரப்பணும்னு பார்த்தீங்கன்னா பல கோரிக்கைகளை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஆசிரியர்கள் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை சொல்லியிருந்தாங்க. ஜாக்டோ ஜியோ உள்பட பல்வேறு குழு அதாவது பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த குழுக்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்க போதுன்னு யாருக்கும் தெரியல. இந்த அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை முடிய போதா, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கே முடியுமா என்னன்னு தெரியல. இவ்வளவு கோரிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதே நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் இந்த 4 அமைச்சரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. இதில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அப்படி என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஜாக்டோ ஜியோ இந்த ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சீனிவாசன் இந்த ஒரு செய்தியாளர்கிட்ட பேட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கம் கொடுத்த பல்வேறு கோரிக்கைகளை ஸோ ஆலோசனையாக அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா முடிவெடுக்க போகிறதா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4 வாரம் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வாரம்னு பார்த்தாக்கா 1 மாதம் ஆகிடுமே. இந்த 1 மாதத்தில் அவங்க என்னென்னலாம் முடிவெடுப்பாங்கன்னு என்னன்னு தெரியல. எனவே திட்டமிட்டபடி தமிழகம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமே வெடிச்சிருக்கு.
அதான் நான் சொன்ன 38 மாவட்டங்களில் பார்த்தா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாக்டோ ஜியோ பேனர் வச்சு பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் ஊரில் இல்லையா, நடக்குதா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்துரு டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி தினமும் 1 இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.